Hi, welcome to Nirmala Simple Recipes. நாம இன்னைக்கு பார்க்க போறதுங்க இந்த சுண்டைக்காய் பத்தி தாங்க. இந்த சுண்டைக்காயில நம்ம என்னென்ன பலன் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேங்க உங்களுக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா இதுல வந்து இரும்பு சத்து வந்து நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம கால்சியமும் அதிகப்படியான இருக்கு. சுண்டைக்காயில பார்த்தீங்கன்னா வயிற்றில் உள்ள பூச்சிகளை வந்து அழிக்கக்கூடிய திறமை கொண்டதுங்க. நம்ம வந்து இன்னைக்கு சுண்டைக்காய் பொரியல் செய்ய போறோம். பொரியலுக்கு தேவையான ஐட்டத்தை பார்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நான் வந்து 1.5 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சிருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கடாய் சூடு ஏறினதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த பொரியலுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டுங்க. உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்ததும் நம்ம சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன் போடுறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் பொடியாக கட் பண்ணின வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா வயிற்றில் உள்ள பூச்சி வந்து அழிக்கக்கூடிய சக்தி இருக்குங்க. இந்த சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்க பிரச்சனையை பல பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சு தருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இடித்து எடுத்துக்கலாங்க. இதை வந்து கட் பண்ணி நம்ம ரொம்ப நேரம் ஆகும் கட் பண்ணுறதுக்கு. 1-2 கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நம்ம ஒரு கல்லை வச்சு நம்ம இடித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம இடித்து எடுத்துப்போம். இந்த சுண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா நாள்பட்ட சளி நெஞ்சு சளி இருந்ததுன்னா அது கூட சரியாயிடுங்க. இந்த சுண்டைக்காய் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அந்த நாள்பட்ட சளி கூட சரியாயிடும். அப்புறம் இந்த வாந்தி மயக்கம் உடையவங்க வந்து அடிக்கடிக்கு இதை வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதுவும் சரியாயிடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேங்க. நல்லா வெங்காயம் வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கிறேங்க. 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லதுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா வதங்கி வந்ததும் இந்த இடித்து வச்சுருக்க சுண்டைக்காயை நம்ம அதிலே சேர்த்துப்போங்க. இந்த சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த நல்லெண்ணெயில் வதக்க அந்த கசப்பு தன்மையே தெரியாதுங்க. நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணுங்க. இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியில் வேகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாகிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேங்க. இப்போ நல்லா மூடி வச்சு கொஞ்சம் வேக வைப்போம். இது கூட நம்ம பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் பொடி நான் சேர்க்குறேங்க. குழம்பு மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சால்ட்டு 1/2 டீஸ்பூன் போடுறேங்க. மஞ்சள் பொடி ஏற்கனவே சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வரட்டுங்க இது. இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம திறந்து நல்லா கிளறி கொடுப்போங்க. இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்குவோம். இப்போ 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணுங்க. இப்போ நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு சுண்டைக்காய். அது கூட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். அந்த தேங்காய் துருவலை நம்ம சேர்த்துக்கலாங்க. அப்போ அந்த கசப்பு தன்மையே தெரியாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த பொரியல். சுவையான சுண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்து ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம்.